விரிஞ்ச போச்சா பையா ஏன் உட்காந்து எம்ம வச்சுருப்பேன் சக்காது விட்டேன் தாய்ப்பூலானே தமிழகமே கதையில கேளு தாய்ப்பூலானே தமிழகமே கதையில கேளு என் பொண்டாட்டி இருக்கு வப்பாட்டி தட்டு பத்தே பாரு ரோலு பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் தவிட்டு நிக்குது ரோட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் தவிட்டு நிக்குது ரோட்டில்
தானே அவன் கூட தெரிஞ்சிடுவான். ஆமா எப்படி தெரியுமா? எப்படி குடிக்கார அம்பலை எல்லாம் திருந்திடுவான் தானா குச்சாவடிக்கு அம்பலம் மட்டும் திருந்த மாட்டான் குடிக்கார அம்பலை எல்லாம் திருந்திடுவான் தானா குச்சாவடிக்கு அம்பலம் மட்டும் திருந்த மாட்டான் தமிழகமே கதைய கேளு அந்த ஆதியிலே பிறந்த ஆதிபராசக்தி எத்தனையோ அவதாரங்களை எடுத்த போதிலும் இந்த மாநில மக்கள் எல்லாம் அப்பு பின்னி தூணி வந்து செல்லக்கூடிய அதாவது துஷ்டர்களில் இருந்து விலகி ஆமா செய்யக்கூடிய அந்த அங்காளமா தன்னை வடிவெடுத்தாலே பெருமிடு சொல்ல முடியுமா? மணக்கும் அம்மாவா தைமலையானூர் எல்லைக்கு போனா தெரியும் அம்மா அங்கே போனா தெரியும் அம்மா
மத்தாளக்காரர். ஓ மத்தாளக்காரர். ஏய் ஆ. என்ன இப்ப அந்த பொண்ணுக்கு எப்படி தலை மத்தல அடியா அதே போல எனக்கு அடிக்கலாம் இப்ப இது போலதானே அந்த பொண்ணுக்கு தாள மத்தல அடிச்சீங்க. ஆமா அந்த பொண்ணுக்கு மட்டும் ஆடுது. ஆடுது எனக்கு ஏன் ஆட மாட்டேங்குது? அப்படின்னு உன் வாயால கேக்குறேன். ஆமா ஆமா என்ன ஆமா பேசுறது காப்பா கிடந்து நீயாக்க வர அப்படி கேக்குற. அதாவது அந்த பொண்ணுக்கு ஆச்சு ஆடுது. எனக்கே ஆடல. ஆமா. இங்க இருந்து நேரா என்ன ஒரு ஊரு செம்மிமாதேவி. செம்மிமாதேவி ஆ. கோட்டைக்கு பக்கத்துலயா? ஆமா. இங்க இருந்து நேரா உன் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போனா உன் தங்கச்சிக்கு ஆடு. என் தங்கச்சிக்கு ஆடும். உன் தங்கச்சி சுமதி இருக்க பாரு. என் தங்கச்சி சுமதினு ஊர்ல கேட்டாங்க. வேற சொல்லி சொன்னாதான் தெரியும். ஒரு விளம்பரம். ஆஹா. தங்கச்சி சுமதிக்கு ஆடும். சுமதிக்கு ஆடும். உங்க அக்காவுக்கு ஆடும். எங்க அக்காவுக்கு ஆடும். உங்க சித்தாத்தாளுக்கு எங்க ஆடும். சித்தத்தாளுக்கு ஆடும். அது ஏன் சொல்ற? உங்க அம்மாவுக்கு ஆடும். எங்க அம்மாவுக்கு ஆடும். உங்க ஆயாவுக்கு ஆடும். ஆடும். எங்க ஆயாவுக்கு ஆடாது. என்ன காரணம்? அவங்களுக்கு தொங்கும். அட கைது. அவங்களுக்கு வயசாகி போச்சு. நாட்டு போலதான் ஆடும். இல்லைன்னா போட உள்ள எனக்கு வேண்ட அழுதிய குடும்பத்து கூட நீதானே சொன்ன. போட உள்ள ஆடும் ஆடும். ஏண்டா காசுக்கு விக்க கறி விக்க வந்த நாயே ஓ நீங்க தானே வந்தீங்க ஆட்டாடுறதுக்கு. ஆமா. நீங்க தானே ஆடணும் பாடணும் சம்பாதிச்ச நாயை சொன்ன மாதிரி சம்பாதிச்சுட்டு போகணும். வீட்டுக்குள்ள எங்களை உதவாக்குற நாயை வீட்டுக்குள்ள எது இருக்கிற காய் விக்கிற கமலா கொஞ்சம் என்ன பாருங்க. காய் விக்கிற கமலா கொஞ்சம் என்ன பாருங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் பாடி கூறி வெண்டைக்காய் போல உண்டி விரல தானடி. வெண்டைக்காய் போல உண்டி விரல தானடி. புடலங்காய் நீளமான குரலங்காய். காய் விக்கிற கமலா கொஞ்சம் என்ன பாருங்க. கத்திரிக்காய் விளைய கொஞ்சம் பாடி. காலையிலே கதிரவன் தக்காளி போல கலகலக்குது. முள்ளங்கி போல முள்ளவயமா. ஏகத்தி போல என்ன கணக்கு பண்ணம்மா. கொத்தரங்கி போல கொத்த வராதே. கொத்தரங்கி போல கொத்த வராதே. அவரைக்காய் போல சும்மா அழைச்சு கொள்ளாதே. கத்திரிக்காய் விளைஞ்சக்கடை தெருவில் வராதா. கத்திரிக்காய் விளைஞ்சக்கடை தெருவில் வராதா. அன்பனியும் புரிஞ்சா உனக்கு காதல் வராதா. பாவக்காய் போல உண்மை பாவக்காய் போல உண்மை உள்ள கசக்கு வராதா. கேரட் போல அது மட்டுமா உன் உடம்பு எப்படி இருக்கு? எப்படி? பாயத்தண்டு போல உண்டல் வயசு இருக்குது. பாயத்தண்டு போல உண்டல் வயசு இருக்குது. பச்சை பாயத்தாய் போல மனசு துடிக்குது. உருளைக்கிழங்கு போல எல்லை முத்து பார்க்காதே. உருளைக்கிழங்கு போல எல்லை முத்து பார்க்காதே. அவரைக்காய் போல அதற்கு சொல்லாதே. இந்த நல்ல நேரத்துல இதெல்லாம் தோணுது. தோணும் தோணும் அதான் தோணி 6 வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி அங்க ஒன்னையும் காணோம். எதுவுமே இல்ல. இது ஏன் ஊரு ஆலயத்தால வீட்டுல போய் இங்கதான் பாடி பாடி கொண்டு போய் மதியம் தர்றான். உன் பெருமையை சொல்றேங்கண்ணா. நான் எல்லா 6 வருஷம் ஆகுது ஒரு புள்ள குட்டி ஒண்ணும் இல்ல. நல்லா எடுத்து சொல்லு. எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் பண்ணேன். அந்த சப்ஜெக்ட் தான் பேர். அரியர் வச்சிருக்கா ஏதோ நம்ம நாடக மேல பார்த்து யாராவது ஒருத்தர் போய் அது உதவி தான் பாஸ் பண்ணுவோம். யார் இருக்கிறேன் இந்த சப்ஜெக்ட்ல அதெல்லாம் எம்எஸ்சி எம்எட்லாம் முடிச்சாச்சு. வேலைக்கு போகணும் தான் வீட்டுக்கு பிரச்சனை. ஆட்டத்துக்கு போகாத நீ படிச்சுட்டு கொடுக்கப்பட்ட ரூபாய் ரூபாய் 1 மில்லியன்.
எம்மா பெருமையா வாட்டுறான் பாரு அதை உனக்கு கொடுப்பாரு நான் விடி உதவாங்கடா 1 ரூபா கொடுங்க அது போகட்டும் இப்பேற்பட்ட சபைக்கு முன்பதாக பிரார்த்தனை பொழுது நான் யார் எப்பேற்பட்டவர் எனக்கு தெரியுமா அதுக்கு வழியா நான் யார் என்றால் மாயமோகினி இது மட்டும் தான் உனக்கு தெரியும் அடே மாதவா அங்காண்ட போனா தாடி இங்காண்ட போனா பார்த்தா பொம்மை மாதிரி ஆச்சு இங்காண்ட ஒரு அடியோ தாடி இது கஷ்டம் இது ஓகே என்ன பண்றது இங்க தடவி அதே மாதவா கூட்டு போய் கவுந்து நான் யார் என்றால் வைகுந்தமே பகவான் கோபால கண் எதற்காக அதாவது எங்க அத்தம்மா இருக்கிறான் பாரு என் தங்கச்சி புருஷன் அந்த மானகட்ட ஒக்கால போய் தேவடியா பையன் அவன் வைக்கிற வேலை கொஞ்சம் நஞ்சம் இல்லடா எனக்கு என்னன்னு அர்ஜுன பையன் அர்ஜுனா அவன் பேரு அர்ஜுனன் அப்படி இருக்க அவன் இந்த தினத்திலே என் தங்கை அழைத்து அடியே நான் சாகரத்துக்கு போறேன் அண்ணன் பேச்சை கேட்டு இருக்கக்கூடிய ஆத்மகத்தை படித்து எடுத்து வர போறேன் அப்படின்னு கிளம்பினான் என் தங்கை என்ன சொல்லிச்சு நீங்க தனியா போவாதீங்க அங்க ஏதாவது ஆபத்து வரும் எங்க அண்ணா வாங்க கோபால கண்ணு ஒருவருக்கு இருவர் துணை ஆமா மலைக்கு போனா மாமாச்சான் உறவேன்னு சொல்லுவாங்க அந்த பிள்ளை சொன்ன கேட்டு ஒழுங்கா கூட்டு போகலாம் அதுக்காக திட்ட பேச்சு கொஞ்சம் நெஞ்சு கிடையாதுடா என் தங்கச்சி அழைத்து ஓன்னு அழுது என்ன பண்றது என்ன தங்கச்சி ஆசைக்கு மச்சான் சொல்லி மச்சான் உதவி செய்தான் அப்படி இருக்கும்போது ஒண்ணு கவலைப்படாதம்மா நான் சென்று வருகிறேன் அப்படி நான் வந்து அந்த உருவத்தோட போனா என்ன மதிப்பானா மதிக்க மாட்டான் ஏன்னா கல்லில் சிலை கட்டினாலும் அவன் எப்பேற்பட்ட தெரியுமா நம்மளே கண்ட விட மாட்டான் எப்பேற்பட்ட தெரியுமா கல்ல சிலை கட்டினாலும் கண்டபடி அந்த தேவடியா பையன் அவன் மேல ஆசைப்படுற பொண்ணு என்ன தெரியுமா சமாச்சாரம் பிறந்த பொண்ணும் சரி பிறந்திருக்கிற பொண்ணும் சரி இனி பிறக்க போற பொண்ணும் சரி அத்தனையும் அதிகமா ஆசைப்படுமா அப்பேற்பட்ட அழக்கூடியவன் அதனால அவனை வழிமறிக்கணும்னா அவனை தனிச்சு சொன்ன சபதத்தின் பிரகாரம் காலடி விட வேண்டும் என்றா உங்களை போனாதான் திரும்பி பார்ப்பான் ஏன்னா ஒரு ஊரை ஏமாத்தோ ஒரு பாப்பா ஆமா இந்த உலகத்தையும் ஏமாத்தோ ஒரு ஒண்ணு அதனால ஒன்னா போனா ஒரு ஊரோட பெருமை பொண்ணு எடுத்துட்டு வீட்டோட பெருமை ஒரு கொண்டைய கலக்குமா ஒரு பேணு வேணும் ஒரு குடும்பத்துக்களை போல ஒரு பொண்ணு அதான் ஆவது போனாலும் அழிவது போனாலும் சும்மா சொல்லல அப்ப இருக்கும்போது மாயமாய் வந்திருக்கேன் கூடிய நாளைக்கு மாயமாக சென்று கொண்டு இருக்கிறான் அவனை போய் வழிமறிக்கணும் பொண்ணு நான் தான் சொல்றேன் மோடு கொள்ள பார்த்து தடவை அந்த ஞாபகம் அந்த ஞாபகம்
பார்த்து மயக்கத்தை என்ன, கஞ்சாட செய்வது என்ன, கைசாட செய்வது என்ன? ஓகே உங்களுக்கு கிளம்புது மகாராஜா. எடுத்து உடனே வாட்டிங்க. ஒரு பொண்ணு பார்த்தா முதல்ல கண்ணை காட்டணும், அப்புறம் கையை காட்டணும், அப்புறம் போன் நம்பர் கொடுக்கணும், அப்புறம் தனியை காட்டணும், அப்புறம் தாலி காட்டணும். அதுக்கப்புறம் தான் தாங்கலன்னா பூனை காசை தயார் எடுத்து தடுக்கும். நான் என்ன சொல்றேன்னா தமிழ ஆத்மலிங்க படிக்கலையா நான் சொல்றது கேளுங்க. நான் இந்த வனத்துல தனியா வாழக்கூடிய ஒரு பெண் தான் இருப்பாரு. எங்க கூடாரத்துல புள்ள இருந்தாலும் ஒரு பருவ பொண்ணு பொண்ணை பார்த்தாலும் கட்டை கிடையாது காலை போல தோன்று இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி கண்ணு இதுதான் இருந்தா அது என்ன வந்தோன்னு பாடி ஆனா ஒரே ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா? மாத்திரம் கிடையாது. எட்டு ஓதிச்சாலும் என்ன சொன்னது கேட்கறது. எட்டு ஓதிச்சாலும் ஆனா என்ன சொன்னா, நான் சொல்வேன் அதை கேட்கிறேன். நான் சொல்றேன் நீ சொல்றேன் நான் செய்கிறேன் அப்படின்னு ஆகாயவாணி பூமாதேவி சத்தியாக அவர் இருக்கக்கூடிய குரு பெரியவர்கள் சாட்சியாக நீ எதை சொன்னாலும் சரிதான். சரிதான். அப்படி இல்லைன்னா வழியா போற பிள்ளை உதவாத போயிடும். இந்த வழியா போற புள்ள சத்தியமா சொல்றேன். நீ எதை சொன்னாலும் என்ன போட்டு ஒரு 200 ரூபா கொடு. 200 தானே இப்ப 220 ரூபாய்க்கு உனக்கு காலையில 200 இல்ல 400 இல்ல இல்ல 800 இல்ல. அதாங்க ஒரு மாதிரி இல்ல. காலையில கொடுக்கறா ஓ இப்ப நான் ஆடி இப்ப தாண்டிட்டேன். பதிலு காலையில நான் காலையில படுத்து கிடப்பேன். நான் தூங்கிடுவேன். என் மேல எத்தனை 100 ட்ரிப் தாண்டி அப்ப 100 200 2000 வாங்கிடுறேன். அது போகட்டா என்ன சொன்னா தாலி இருந்திடுங்க நீங்க கவுந்து படிச்சு காலை பிடிச்சி கும்பிடுங்க. ஏன்னா காலு விதா எல்லா வேலையும் செய்யற மாதிரி என்ன சொல்றீங்க? சாகரத்துக்கு போகணுங்க. பாருங்க எல்லாம் இங்கே அடங்கி அப்புறம் அண்ணன் தருமுறை சொன்னாரு. அவர் சொன்ன காலை பிடிக்கணும். இதுக்காக போர் வீரர் உங்க அண்ணன் காய்ச்சல் தேவையில்ல அப்படின்னா பேர காலில் இருந்தா அப்பே சொன்னோம். எதுவும் கிடையாது. ஒரே உடம்புல ரத்தம் இல்ல
இல்ல ஒரே புடுங்க சாகர் யார் போத்தையும் பார்க்க மாட்டேன்னா அப்புறம் முன்னாடி அதான் என்ன சொல்லுவாங்க அழியாத வீட்டுக்கு ஏன் சம்மந்தம் தம்பி ஓ அக்கா சரி நான் தங்கச்சி வந்து அறிவிச்சு எல்லாம் சாகர திரும்பி வரமாட்டாங்களா மாடாது மேட்டவரே தம்பி உக்கால ஓய்னு கேக்குறேன் நியாயமாக காலையில பார்வை நம்ம நேரில் படக்கூடாது இவன் 8ஆம் போது முகத்துதான் கூடாது சூத்து அது கூட தேவையில்லை கவலை விழும்போது கவலை மாமா தெரியுமா யுகம் என்பது 4 முதல் யுகத்தில் இரண்டாவது யுகத்தில் ராமவதாரம் சிற்றன்னை கைகையருடைய வார்த்தையினால் 14 வருஷம் காணவே சென்றார். அப்போ 12,000 சப்த ரிஷிகள் ஓடி வந்து அப்ப ரொம்ப அழகான ஒரு ராமவதாரம் ஒருத்தனுக்கு ஒருத்தி எடுத்து கட்டினார் ராமர். முகத்தை பார்த்தவர் முகத்தை பார்த்தார், தோளை பார்த்தவர் தோளையை பார்த்தார், கரத்தை பார்த்தவர் கரத்தை பார்த்தார், பாதத்தை கண்டவர் பாதத்தை கண்டார். அப்படிப்பட்ட ஒரு அழகு வாய்ந்தவர் இந்த ராமன். அப்போ 12,000 சப்தரிஷிகள் ஓடி வந்து நீ அழகா இருக்க ராமா வந்து கட்டி ஒரு முத்தம் கொடுக்கணுமான்னு கேட்கிறார். இப்ப என்ன சொல்றான், நான் ஒரு ஏகபத்தினி விரதன், நான் ஒரு நெருப்பு என்ன தொட முடியாது அடுத்த பிறவி நான் கடனாக பிறக்க போகின்றேன். இந்த 12,000 சப்தரிஷிகளும் 12,000 கோபாலமாக பிறந்து கொள்ள வேண்டும். அப்போ உங்க ஆசையை தீர்த்துக்க. அதே போலவே வசுதேவருக்கு தேவகி அம்மையருக்கு பிள்ளையாக வந்து வளர்கின்ற பொழுது 12,000 கோபால மாதர்கள் இவனை தேடிட்டு வர்றாங்க. வந்தா அவங்க அத்தை முறையில பிறக்கிறாங்க. என்ன சொல்றான், அத்தை நீங்க என்ன பார்க்க வந்தீங்க, உங்களை கடலை சுத்தி காட்டுவாங்க அப்படின்னா சரி எல்லாத்தையும் அழைச்சிட்டு போறான். ஒரு பெரிய ஒரு படகு ஒன்று செய்து எல்லாத்தையும் அதுல உட்கார வச்சு இவன் நடுக்கடலுக்கு படகு நடு கடலுக்கு போனதும் பெருவெள்ளால ஒரு கொத்த நடு படகுல தண்ணி ரம்புது. அந்த பெண்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, ஐயோ கண்ணா படகு ரம்புதுப்பா, நாம கடல்ல முழுவிடும் போட்டிருக்கு, எப்படியாக காப்பாற்று அப்படின்னாங்க. கொஞ்சம் துணி கொடுங்க, இந்த பொத்தல அடிச்சுடுறேன் தண்ணி வராது அப்படின்னு. அவங்க என்ன பண்ணாங்க, சுத்தி பொம்பளைங்க நின்றுட்டு ஒரு பெண்ணு சேலையை வந்து கொடுத்தான். இதை அடைக்க சொல்லி ஒரு சேலை தேமா துணி வச்சு அடைச்ச போறாது. அந்த சேலை வாங்கி என்ன பண்ணா, ஒரு முந்திய உள்ள விட்டான் ஃபுல்லா அந்த சேலை விட்டான் ஃபுல்லா சேலை விட்டுட்டான். ஐயோ அத்தை அந்த சேலை போயிட்டு இன்னும் ஒரு சேலை கொடு அப்படின்னு 2வது ஒரு சேலை விட்டு கொடுத்தாங்க. அதையும் கடல்ல விட்டான். ஒண்ணு வாங்கி கடல்ல விட்டுட்டு இந்த 12,000 கோபால மாதர்களும் நிர்மாணமா நிக்கிறாங்க. நிர்மாணமா துணி இல்லாத நிக்கிறாங்க. இவன் சுத்தி நின்று வேடிக்கை அப்படிப்பட்ட வக்கால ஓட்டிவன் அசிங்கப்படுத்தி பார்க்கிறவன் இவன்
அப்புறம் இங்க வரலாமா இவன்? சரி யார் கூப்பிட்டு என்ன சொல்ற ஏய் ஏதாச்சும் தேவை இல்லையா ஓடி வாடா. எங்களால முடியும் சாகரத்தை சென்று சக்கராசுரனை வென்று ஆட்பலிங்க படிக்கலிங்க நாங்க வந்து வரோம் யாரு ஆளு இல்ல பொட்ட நம்ம மீஸ் சூப்பரா மையால இருக்குதுங்க காலையில இருக்காது கம்ப்யூட்டர் சரி போ கேளுங்கள் சபையர்களே, அர்ஜுனாகப்பட்டவன் சாகரத்தீவு சென்று கொண்டிருக்க சாகரத்தீவு ஆண்டு வரக்கூடிய சக்கராசுரன் தர்பார் வருகிறார். அன்னவரால் மற்ற விஷயம் தெரிந்து